வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை போட்டியிடுவதற்கு எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு கட்சி தொடர்ந்து அழைப்பு விடுக்குது. அது நேத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிடையாது, 50 ஆண்டு கால கட்சி. சொல்லப்போனா தமிழ்நாட்டை அதிக முறை ஆட்சி செய்த கட்சி. அதிமுகவுக்கு தான் இந்த ஒரு சோதனை. எங்களோட கூட்டணி வரவங்களை நாங்க ரத்தின கமலம் கொடுத்து வரவேற்கிறோம் அப்படின்னு அதிமுக சொன்னாலும் திமுக கூட்டணி கட்சிகள் அசைகிற மாதிரி இல்ல, தாவேகாவும் நாம் தமிழரும் திரும்பி பாக்குற மாதிரி இல்ல. என்னதான் ஆச்சு அதிமுகவுக்கு? எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போறார்? இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் அருவி சரண்யா. ஒரு காலத்துல அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக எத்தனையோ கட்சிகள் அதிமுக தலைமை அலுவலக வாசல்ல தவம் கடந்தாங்க. ஜெயலலிதாவோட ஒரு அழைப்புக்காக மணிக்கணக்கில் நாள் கணக்குல எத்தனையோ கட்சிகள் கூட்டணிக்காக காத்து கடந்தாங்க. அதிமுக கூட்டணி போவோம் அப்படின்னு நம்பின எத்தனையோ கட்சிகளை கடந்த காலங்கள்ல அதிமுகவே கலட்டி விட்டுருக்கு. இப்படியான நிகழ்வுகள் கடந்த காலங்களெல்லாம் நடந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 2014 நாடாளுமன்ற தேர்தல் சமயம் இடதுசாரிகளும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துது. அப்ப தொகுதிகள் ஒதுக்கீட்டுல ஒரு இழுபறி, பேச்சுவார்த்தை தொடரும், தொகுதிகளை இறுதி செய்யலாம் அப்படின்னு இடதுசாரிகள் நினைக்கும் போது திடீர்னு 40 தொகுதிகளுக்கும் ஜெயலலிதா வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாரு. இது பெரிய அதிருப்தியா இருந்தது இடதுசாரிகளுக்கு. அப்ப கம்யூனிஸ்டுகளோட தலைமை டெல்லியில இருந்து வராங்க, வந்து ஒரு பிரஸ் மீட் பண்றாங்க. அப்ப தலா 9 தொகுதிகளில் போட்டியிடுவது அப்படிங்கறத முடிவு பண்ணி தலா 9 தொகுதிகளை இடதுசாரி கட்சிகள் போட்டியிட்டாங்க, சிபிஎம்மும் சிபிஐயும். அதே மாதிரி 2011 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவோட தான் கூட்டணி, ஒரு 20 தொகுதிகளை வாங்கலாம் அப்படின்னு வைகோ நினைச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா 2006 இருந்து 2011 வரைக்கும் அதிமுக கூட்டணியில தான் இருந்தார். எனவே 2011லையும் அதிமுக கூட்டணியிலேயே தொடரலாம் அப்படின்னு வைகோ நினைக்கும் போது 20 தொகுதிகள் 25 தொகுதிகள்லாம் கொடுக்க முடியாது, 6 தொகுதிகள் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார் ஜெயலலிதா. 6 தொகுதியா? வெறும் ஒரு இலக்கத்துல நாங்க எப்படி தொகுதிகள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில கொஞ்சம் இழுபறி நடந்தது. கடைசியா 9 தொகுதிகள் தான் தர முடியும் அப்படின்னு ஜெயலலிதா தரப்புல சொன்னதுனால 20 தொகுதிகள் கூட வேண்டாம், இரட்டை இலக்கத்திலேயாவது நம்ம தொகுதிகளை கேட்டு வாங்கலாம் அப்படின்னு வைகோ நினைக்கும் போது ஜெயலலிதா கண்டுக்கவே இல்லை. கடைசியில 2011 சட்டமன்ற தேர்தலையே புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வைகோ ஒரு அறிவிப்பை வெளியிட்டது மதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. எனவே அதிமுகவோட அரசியல் வரலாற்றுல இப்படியான நிகழ்வுகளா நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி நேர்மாறா இருக்கு. ஜெயலலிதா அதிமுகவுக்கு நேர்மாறா இருக்கு எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக. சொல்லப்போனா 2024லேயே தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழு அமைக்கிறாங்க. ஆனா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முக்கியமா எந்த கட்சியும் முன் வரல. பாஜக அதிமுக கூட்டணி உடைஞ்சிருச்சு. அப்ப 2021 சட்டமன்ற தேர்தல அதிமுக கூட்டணி வைத்த பிற கட்சிகள், அதாவது பாமக, தேமுதிக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அப்படியான கட்சிகள் எதுவுமே வரல. பாமக கடைசியில பாஜகவோட போயிடுச்சு. தேமுதிக ரொம்ப இழுபறிக்கு அப்புறம் தான் அதிமுக பக்கம் வந்தாங்க. இந்த நிலையில வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல எங்களோட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி போற இடமெல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுக்கிறத இப்போ ஒரு வழக்கமாவே வச்சிருக்காரு. விசிக இடதுசாரிகளுக்கு அழைப்பு விடுத்தாரு. இப்போ தாவேகா சீமானுக்கு அவர் அழைப்பு விடுத்திருக்காரு. விசிக இடதுசாரிகளுக்கு அழைப்பு விடுக்கும் போது ரத்தின கம்பளம் கொடுத்து நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அவங்களை விமர்சிக்கவும் செஞ்சாரு. இப்ப சமீபத்துல ஒரு நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில தாவேகாவும் சீமானும் எங்களோட இணையணும் அப்படின்னு பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். ஒன்னு, அதிமுக பாஜக கூட்டணியே அதிமுக தொண்டர்களோ இல்ல அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் விரும்பல அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படக்கூடிய நிலையில கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு பாஜகவினர் சொல்லக்கூடிய நிலையில அது மறுத்து பேச வேண்டிய கட்டாயத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. கூட்டணி ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி ஏமாளி கிடையாது, பாஜக என்ன அப்படியே விடுங்கும் அப்படிலாம் திமுக விமர்சனம் பண்றாங்க, நான் ஒன்னும் புழு கிடையாது மீன் திங்கிறதுக்கு அப்படின்னு போற இடம்லாம் பாஜக அதிமுக கூட்டணி வைக்கிறதுனால அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்னு சமாதானம் செய்ய வேண்டிய கட்டாயத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. சமீபத்தில் அன்வர் ராஜா அதிமுக இருந்து திமுகவுக்கு போயிருக்காரு. இதே போல பாஜக அதிமுக கூட்டணியை விரும்பாத சிலரும் திமுகவுக்கோ வேற கட்சிகளுக்கோ போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற விமர்சனங்கள் ஊடகங்கள்ல முன்வைக்கப்படக்கூடிய நிலையில இந்த பிரச்சாரத்தை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. எது? பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்ததுனால அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்ல அப்படிங்கிற பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. அதனாலதான் நான் ஏமாளி இல்ல, நான் ஒன்னும் புழு இல்ல என்ன விழுங்குறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் பரப்புரையில அவர் திரும்ப முன் வச்சுட்டு வராரு. இன்னொரு விஷயம், திமுகவுக்கு நிகரான ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்துல இபிஎஸ் இருக்காரு. ஏன்னா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பல தோல்விகளை சந்திச்சுட்டு வருது. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு அக்னி பரீட்சை. அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்றதை விட எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு ஒரு அக்னி பரீட்சை அப்படின்னு சொல்லலாம். எனவே திமுகவுக்கு பெரிய பலமா இருக்கிறது என்ன? வலுவான கூட்டணி. எனவே அந்த அளவுக்கான ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்துல இபிஎஸ் இருக்காரு.
பாஜகவை தவிர்த்துட்டு இபிஎஸ்ஆல வெளியில வர முடியாது, பாஜகவோட கூட்டணியை உடைக்க முடியாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க சொல்லியிருந்தாங்க 1000% பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில பாஜகவோட கூட்டணி வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அதிமுக ஆளாயிடுச்சு. எனவே திரும்பவும் கூட்டணியை உடைச்சிட்டு அதிமுக வெளியில வர முடியாது. எது எப்படி இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்துதான் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. பாஜக இல்ல அப்படின்னா திமுக இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கலாம், அவங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும், சாத்தியம் இருக்கலாம். ஆனா பாஜக இப்ப இருக்குங்கிறதுனால அந்த பக்கத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்க. மீதம் இருக்கக்கூடியது தாவேகாவும் நாம் தமிழரும் தான், விஜயும் சீமானும் தான். எனவேதான் அவங்களுக்கு அவர் பகிரங்கமாவே அழைப்பு விடுத்திருக்காரு. திமுகவை தோற்கடிக்க அனைத்து ஒத்த எண்ணம் கொண்ட கட்சிகளும் அதிமுகவுடன் கைகோர்க்க வேண்டும், ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களுடன் கூட்டணிக்கு வரலாம் என்ற கருத்து விஜயின் தமிழக வெற்றி கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கும் பொருந்தும் அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க, நாங்க பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது தாவேகா அவங்களோட எப்படி கூட்டணி சேரும் அப்படின்னு கேட்கும்போது 1999 2001 நடந்த அரசியலை அவர் திரும்பவும் உதாரணம் காட்டி பேசுறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட இந்த அழைப்புக்கு பதில் கொடுக்க தாவேகாவோ சீமானோ ரொம்ப நாள் அவகாசம் எடுக்கல, உடனே அவங்க கிட்ட இருந்து பதில் வந்துருச்சு. தாவேகா எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போடுறாங்க, மாற்றத்தை விரும்பும் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் வெற்றி தலைவர் விஜய் தலைமையில் 2026 தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க விஜய் தலைமையில் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால உங்களோட பாஜக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கூட்டணி இல்ல அப்படிங்கறத தாவேகா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. ஏன்னா தன்னோட தலைமையில் அப்படிங்கறத விஜய் திரும்ப திரும்ப குறிப்பிடுறாரு, தாவேகா குறிப்பிடுது விஜய் தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கறத. அப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படி அவங்களோட இணைய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அடுத்ததா நாம் தமிழரும் இதுக்கு பதில் கொடுத்திருக்கு. நெருப்பை வைத்து அணைப்பது கடினம், தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் தேசிய கட்சிகளின் தேவையை ஏன் ஏற்படுத்துகின்றனர், மக்களின் தேவையை அதிகாரத்தில் இருந்தவர்கள் நிறைவேற்ற இருந்தால் தமிழக மண்ணுக்கு தேசிய கட்சிகள் வளர வேண்டிய நிலை ஏன் உருவாகிறது அப்படிங்கிற கேள்விய சீமான் முன் வச்சிருக்காரு. அந்த வகையில சீமானும் எடப்பாடி பழனிசாமியோட அழைப்பை உடனே நிராகரிச்சிட்டார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கறதையும் தவிர்க்க முடியல. அதே சமயம் பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளும் தங்களோட சேரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விருப்பப்படுறாரு. அதுக்கு 1999 கதையும் 2001 கதையும் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஏற்கனவே சீமான் திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்றாரு. அதே போல விஜயும் திமுக பாஜகவோட நாங்க எந்த காலத்திலையும் கூட்டணி வச்சுக்க மாட்டோம், கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படிங்கறதையும் அவங்களும் திரும்ப திரும்ப சொல்றாங்க. இப்படிப்பட்டவங்களை திரும்ப திரும்ப கூட்டணிக்கு அழைப்பதன் மூலம் அதிமுக ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்கு அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி போற இடம்லாம் பகிரங்கப்படுத்துறாரோ அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுது. எனவே எடப்பாடி பழனிசாமியோட இந்த கூட்டணி அழைப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.